எங்கள் வீட்டு நாய்க்கும் பூனைக்கும் சண்டை வரும்போது நாய் தான் திட்டுறது, எதுக்கு இத்தனோண்டு பூனைக்கிட்ட போய் வம்பளுக்கிறேன்னு. ஆனால் இதுதான் வம்பனியாக இருக்கும்னு நினைக்கிறேன். காலையிலேயே காக்காட்ட சண்டை வளர்த்து மரத்து மேலே ஏறி நின்றுட்டுருக்கு. நைட்டு அரிசி ஊற வச்சதுனால காலையிலேயே எந்திரிச்சு ஃபஸ்ட்டு வேலையாமல் அரைச்சாச்சு. அம்மா கிரைண்டராக இன்னுமே எங்கள் அம்மா பத்திரமா வச்சு அரைச்சிட்டு இருக்கு. சின்ன சீரகம் கையில் போட்டதுலேருந்து பாய் சொல்கிறது என்ன, இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது என்னன்னு எங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ பிடிச்சிருச்சு. அதோட வீடியோ யாரும் பார்க்கலன்னு செக் பண்ணி பாருங்க. காலையில் இது சாப்பாடுலாம் கிடையாது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கல்லை வேக வச்சு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வேளாங்கண்ணிலேருந்து வாங்கிட்டு வந்து பொரி நிறைய இருந்ததா, சரி அதை வச்சு கார பொரி பண்ணலான்னு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். பீச் சைட்லாம் போனோன்னா மறக்காமல் இந்த காரப்பொரி வாங்கி சாப்பிடாம வர மாட்டேன், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால் இன்றைக்கி வீட்லேயே பண்ணலான்னு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது மூணையுமே குட்டி குட்டியாக நறுக்கிட்டு கேரட்டையும் மாங்காவையும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். தேவையான அளவு பொரி போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, மாங்காய் இதெல்லாமே போட்டுக்கலாம். அது கூடவே வேர்க்கலை இருந்துச்சுன்னா அதுவுமே சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுட்டு அந்த கார்ன் சிப்ஸ் இருக்குல்ல அதுவும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு போட்டுட்டு லெமன் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணோன்னா காரப்பொரி ரெடி ஆகிடும். பொரி வேஸ்ட்டாக கிடக்குன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருந்துச்சு. இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.